ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ஸ்ல நிறைய ஸ்பைடர் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா அது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பேரலல் மைண்ட் தான். நம்ம ஹீரோயின் ஒண்ணு தான். அண்ட் இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சோ நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் ஸ்பைடர் சோ வாட் சீசன் 1 எபிசோட் 8. ஷோன் எதையோ பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ கானட்டா வந்துட்டு ஹே ஷோன் என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல ஹியூகோ ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லுவோம். ஹியூகோ உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணதுல இருந்தே நம்ம ஸ்கூல்ல அவனை பத்தி யாருமே பேசுறது இல்ல அப்படின்னு யூகா சொல்றா. அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியுமே இந்த ஸ்கூல் அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபேஸ் சொல்லுவோம். ஆப்வியஸா அவங்க இதை மூடி மறைக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிரின்சஸ் இன்னொரு பிரின்சஸ் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ரெண்டு கண்ட்ரிக்குள்ள வாரே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி கானட்டா சொல்லுவோம். ஆனா நம்ம பழைய வேர்ல்டுல ஹியூகோ இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஷோன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே கிளாஸ் ரூம்குள்ளேயே வெட்டியா உட்கார்ந்துருக்காம வெளியே போய் இயற்கையை ரசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஓகா இவங்க எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹே ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகும்போது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கத்திட்டு இருக்காங்க. நம்ம டீச்சர் இன்னும் நம்மள சின்ன பசங்க மாதிரியே நடத்துறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்படுறான். மிஸ் ஓகா நம்ம மேல எப்பவுமே அக்கறையாதனப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்றான். அவங்க பிடி பீரியட் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூகோ ஒரு சாக்கர் பிளேயர் போல நல்லாவே விளையாடுறான். அந்த பால் தெரியாதனமா ஷோன் மேல பட போய் அவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான். ஆனா ஒரு சாரி கூட கேட்காம ஹியூகோ போயிருந்தான். அவன் பாக்குறதுக்கு வெளியே ரஃபா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஹியூகோக்கு சப்போர்ட் பண்றா. இப்போ ஷோனும் களத்துல இறங்கிருந்தா இவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ யார் கூடயுமே பிடி பீரியட்ல விளையாடாம புக் எடுத்து அந்த டைமிங்லயும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இப்ப அந்த பால் ஷோன் கிட்ட போகுது. அவன் வேற லெவல்ல விளையாண்டு கோல் அடிக்கிறான். எல்லாருமே அவனை வந்து பாராட்டுறாங்க. கேம் முடிஞ்ச உடனே ஷோனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை ஜூஸ் வாங்குறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. என்ன ஜூஸ் வாங்கணும்னு கேட்டா உனக்கு பிடிச்சதை வாங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் ஷோன் பின்னாடி வந்து நின்னுட்டு அவன் பாட்டு ஜூஸை வாங்கிட்டு ஒரு மாதிரி தினசா முடிச்சுட்டு அங்க இருந்து போயிருந்தான். இந்த ஷோகோவை பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷோன் இப்ப ஜூஸை வாங்கிட்டு போறான். ஹே குரூப் ஆக்டிவிட்டியில கூட உட்காந்து படிச்சுட்டே இருக்க, உனக்குலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹே நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புக்கை புடுங்கவோ இவ மறைச்ச உடனே அவளை அடிக்கலான்னு சொல்லி போறா. அப்போ ஷோன் கொண்டு வந்த அந்த ஜூஸ் பாட்டில் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுது. ஷோன் அந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துட்டு ஃபே அந்த இடத்துல இருந்து கிளம்பிதா. நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண இவாதா இப்ப அந்த பெட் அனிமலா ஷோன் கூட இருக்கிறா. ஷோன் ஹீரோவோட புக்கை ஹீரோ கிட்டயே கொடுக்குறா. இப்ப அவ திரும்ப போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. ஏன் இவ்வளவு லேட்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவோ எனக்கு எந்த ஜூஸ் செலக்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஷோன் சமாளிச்சிருந்தான். இந்த ஷோக்கோ திடீர்னு பின்னாடி வந்து நிற்கவும் நான் டக்குன்னு பயந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி ஷோன் சொல்லவும் ஆமா அவன் எப்பவுமே மென்டல் மாதிரியே தான் நடந்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் சொல்லவோ ஹே மத்தவங்கள பத்தி எப்பவோ தப்பா பேசாத அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்றான். அவனோட ஜூஸ் அவன் மேல கொட்டவோ பத்தியா மத்தவங்கள பத்தி தப்பா பேசினதுக்கு உனக்கு இன்ஸ்டன்ட் கர்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க. இவங்க கிளாஸ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப மிஸ் ஓகா வந்துட்டு கிளாஸ் முடிஞ்சிச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க பேரையும் தனித்தனியா சொல்லி கூப்பிடுறாங்க. ஷோன் வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தோங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். 11 பேர் அந்த எல்ஃப் வில்லேஜ்ல இருக்காங்கன்னு தெரியும். இப்ப நம்ம ஸ்கூல்ல மிஸ் ஓகாவோட சேர்த்து 6 பேர் இருக்கும். பேலன்ஸ் இருக்கவங்க தான் என்னானாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இறந்து போனவங்க யாருங்கிற நேமையாச்சும் அட்லீஸ்ட் அந்த மிஸ் ஓகா நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கானட்டா வருத்தப்படவும் நீ கரெக்டா தான் சொன்னா ஆனா என்னால சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஓகா திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துருதா. கியோயா இன்னும் உயிரோட தான் இருக்கானா அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இப்போதைக்கு என்னால அதை மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஓகா சொல்லவும் ஹீரோ வக்காபே அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி ஃபே கேட்கவும் ஹீரோவா அவ வந்து அப்படின்னு சொல்லி ஓகா ஏதோ சொல்ல வரா. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இது கேமா இல்ல ரியாலிட்டியா இந்த உலகம் இருக்குது எதுக்கு உள்ள இப்போ அதுதான் எனக்கும் தெரியவில்லை. இது கேமோ இல்ல ரியாலிட்டியோ எதுவா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆமா இதை பத்தி நான் இதுக்கப்புறம் கவலைப்பட போறது இல்ல. எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற தீய நான் உணர முடியுது. ஹே உண்மையிலேயே அவ உடம்புல நெருப்பு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சொல்லுது. அச்சோ நெருப்பு பிடிச்சிக்கிச்சு பாடி பிரெயின் என்ன காப்பாத்துன்னு சொல்லவோ வெனம் பாய்சனை தூக்கி அவ மேல ஊத்தி விட்டுருதா. நெருப்பானந்தாலுமே பாய்சன் பட்டதுனால அவளோட ஹெச்பி கம்மியாயிட்டே வருது. எம்பியோட பாயிண்ட் தூக்கி ஹெச்பிக்கு கொடுத்து ஒரு வழியா இப்ப உயிரோட வந்துருதா. திரும்பவும் பார்த்தா நெருப்பு பிடிச்சிக்கிடுது. திரும்பவும் அதே வெனம் பாய்சனையே தூக்கி அந்த நெருப்பை ஊத்தி அணைக்கிறன்ற பரல திரும்பவும் ஹெச்பியை கம்மி பண்ணிக்கிடுதா. பாய்சனை மேல ஊத்துனதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னோட பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. இந்த உலகம் கேமா இல்ல ரியாலிட்டியா அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு இதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறது இல்ல. நான் இந்த இடத்துல முதல்ல எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் திரும்பவும் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அதுல மேஜிக் எல்லாமே ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. மேஜிக் இருக்கிறதுலே எல்லாமே ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. நீ எதையுமே இன்னும் யூஸ் பண்ணல எதையாச்சும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் கேக்குது. சரி ஓகே இது மேஜிக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிளாஸ் எடுக்கிறா. புரியுது மேஜிக்கே யூஸ் பண்ண தெரியாத நீ எப்படி மேஜிக் கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லி நீங்க கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. அதுக்கு காரணம் எனக்கு புதுசா கிடைச்சிருக்கிற விஸ்டம்ங்கிற ஸ்கில் தான். அது கிட்டத்தட்ட கூகுள் மாதிரி எதை தேடினாலுமே அதுல கிடைச்சிருதுப்பா. அதுல தான் நான் எப்படி மேஜிக் யூஸ் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி பாடி பிரெயின் சொல்லுது. சரி ஓகே நான் உனக்கு செஞ்சே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஒரு லிக்யூட் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிடணும். அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா உண்மையிலேயே அதை வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ ஹே சூப்பர் அப்படின்னு சொல்லி அது கை தட்டுது. இந்த லிக்யூடை என்னால என்னோட இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை ஒரு பைப்புக்குள்ள போட்டு அதை ஊதணும் அப்படின்னா ஹே இது பாய்சனா வெளியே வந்துச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லி அதுங்க காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. சரி அப்படின்னா இப்ப ஸ்ட்ராங்கான அபிஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்ப ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மேஜிக்கா இருக்கு. அவளோட கண்ட்ரோல் பண்ண முடியாம அது வெடிச்சிருது. பாரு இன்ஃபர்மேஷன் பிரெயின் உனக்கு இதை பண்ண தெரியல. இதை என் கிட்ட விட்டு நான் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாடி
பிரெயின் சண்டை போடுது. ஹே பாடி பிரெயின், சண்டை போடுறது மட்டும் தான் ஓவலா, அதை மட்டும் நீ பாரு, இந்த மேஜிக் நான் பாத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பிரெயினும் சண்டை போட்டுட்டு இருக்கவும் பார்த்தா புதுசா இன்னொரு பிரெயின் வருது. மேஜிக் தானே, அதை என்கிட்ட விட்டுருங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவோ உன்னோட என்ட்ரன்ஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி அதுங்க காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. parallel மைண்ட் லெவல் 3க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால தான் புதுசா இன்னொரு parallel மைண்ட் வந்திருக்கு. அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னாச்சு, நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் அந்த இடத்துல இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல இருந்து காத்து அடிக்கவும் நம்ம ஹீரோயின் தள்ளி வந்து கீழே விழறா. இவ்ளோ பெரிய குழிய நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ உள்ள போய் பார்த்தா அவளுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் இறந்து போய் கிடக்கு. கண்டிப்பா இது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏதோ அசைற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய டிராகன் அதுக்குள்ள இருந்து வெளியே வருது. அந்த டிராகனுக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கிறதுனால அதோட ஹெச்பி பாதிக்கு பாதி தான் இருக்கு. அப்ப அந்த டிராகன் திடீர்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா எதுக்கு நான் கோவப்படுறீங்க, நான் உங்களை எதுவுமே பண்ணலையா, கோவப்பட்டு அட்டாக் பண்ணாதீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவ ஓடிட்டு இருக்கா. ஆனா அந்த டிராகன் அவளை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுது. டேய் வெண்ண, நானும் பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நான் யாருங்கிறத காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவளும் இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஈவில் ஐ மேஜிக் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. என்னதான் அது என்ன விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அதோட ஹெச்பி இப்போ பாதிக்கு பாதியா தான் இருக்கு. என்னோட ஸ்கில்ஸை நான் கரெக்டான டைமிங்ல பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா என்னால இதை தோக்கடிக்க முடியும். என்னோட ஈவில் ஐ அது மேல ஒர்க் ஆக மாட்டேங்கி நான் ஃபோர்ஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால அதோட அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்கேன். ஆனாலுமே இந்த டிராகன் என்ன விட ரொம்பவுமே ஸ்பீடா இருக்கு. அவனோட வாய்க்குள்ள எப்படியாச்சும் நான் பாய்சனை திணிக்கணும். ஆனா என்னோட பிரெயின் சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது, எப்படி நான் இதை பண்றது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டே இருக்கா. அந்த டிராகன் இவளை அட்டாக் பண்ணவும் பாய்சன்லயே ஒரு ஷீல்ட கிரியேட் பண்றா. அந்த நெருப்பு போட்டு அந்த பாய்சன் அவ்வளவு எவாபரேட் ஆகி இவளை காப்பாத்திடுது. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா அவ லேண்டிங் ஆகுறதுக்கு கீழே எந்த ஒரு இடமுமே இல்ல. நேரா அதோட வாய்க்குள்ள இப்ப அவ விழப்போறா. அது அப்படியே அவளை முழுங்கிடலாம்னு சொல்லி வாயை திறந்து வச்சிருக்கு. இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்கேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சான்ஸை பயன்படுத்தி ஒரு பெரிய பாய்சன் சிந்தசிஸை கிரியேட் பண்றா. மேஜிக் பிரெயின் உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லுவோம். மேஜிக்கை வச்சா நிறைய பாய்சனை கிரியேட் பண்ணி பெரிய பாய்சனா கிரியேட் பண்றா. parallel மைண்ட் லெவல் 4 ஹஸ் பீன் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வரவும் ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்லி புது parallel மைண்ட் வரவும் வாய மூடு அப்படின்னு சொல்லி மத்த 3 பிரெயினும் சொல்லிட்டு இப்போ அதுங்க சண்டையை கண்டினியூ பண்ணுது. இந்த பெரிய பாய்சன் அந்த வாய்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மிஸ்ல அது நெருப்ப கக்கி அந்த பாய்சனை வெளியே தள்ளிடுது. அந்த பாய்சன் வாய்க்குள்ள போன ஆபத்துன்னு தெரிஞ்சு ஜஸ்ட் மிஸ்ல அது கரெக்டா நெருப்ப கக்கி வெளியே தள்ளிடுச்சு. இந்த டிராகன் உண்மையிலேயே புத்திசாலியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை என்ன பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணிருக்கு. அதை என்ன சும்மா அட்டாக் பண்ணுதுன்னு நினைச்சேன். ஆனா நான் நிக்கிறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லாதபடி அது பண்ணிருக்கு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் போராடி வந்தது இந்த இடத்துல சாகிறதுக்காக இல்ல அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவ எஸ்கேப் ஆகி போறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்ல. கீழே நெருப்பு குழம்பு தான் இருக்கு. அந்த டிராகன் இவ மேல நெருப்ப கக்குது. இங்க மிஸ் ஓகா வந்துட்டு இறந்து போன 4 பேர்ல ஹீரோ வக்காபேவோ ஒருத்தி அப்படின்னு சொல்லவோ ஃபேஸ் ஷாக் ஆவரா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினோட பேர் தான் ஹீரோ வக்காபே. நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி மிஸ் ஓகா சொல்றாங்க. இந்த எபிசோட நான் பார்த்த உடனே என்னது ஹீரோயின் இறந்து போயிட்டாளா அப்படின்னா இதுக்கப்புறம் எதுக்காக நான் இந்த எபிசோட் எல்லாம் பார்க்கணும், கதையே இதுக்கப்புறம் எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனேன். ஆனா இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். பொறுமையா நீங்க கடைசி எபிசோட் வரைக்கும் பாருங்க, கதை ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல நான் ஏதாச்சும் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆயிரும். அதனால என்னால இப்போதைக்கு இதை மட்டும் தான் சொல்ல முடியும். அண்ட் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கதை ரொம்பவுமே குழப்பமா போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா கதை சூப்பரா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சோ கடைசி எபிசோடான 24th எபிசோட் வரைக்கும் பாருங்க, கதை வேற லெவல்ல இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.